போய் வரதுங்காட்டி அவங்க போட்டுங்க. நாளைக்கு வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் குண்டான் தட்டு கரண்டிலாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது பேர் வந்து பொங்க கூடன்னு சொல்லுவாங்க. பொங்க கூடு ஐயோ நுங்க கட் பண்ண போகிற எல்லாத்தையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. சரி, என்ன காட்டுற பாரு பட்டுன்ட்டு நான். ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு அவுட்டிங். நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற பஸாருக்கு தான் வந்துருக்கோம். எதுக்கு மெயினாக வந்திருக்கோன்னா, இங்கே பாருங்கள், இந்த சாமி ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து உடஞ்சிச்சா. ஸோ இது எங்கே வாங்கினது? இது திருப்பதியில் வாங்கினது. இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வருஷமாக நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். அப்பா தான் வாங்கிட்டு வந்தோம். இது எதிரில் இருக்க கிளாஸ் வந்து உடஞ்சி போச்சு. அது ஏன் கேட்டாக்கா, பின்னாடி பல்லி வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பின்னாடி பல்லி வந்தா உடஞ்சிருமா? இது எப்படி உடஞ்சதுன்னு எங்களுக்கே கொஞ்சம் மிரக்கலா இருக்கும். ஆனால் பசங்க தான் இழுத்து விட்டுருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஷெல்ஃபு வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, பசங்களாம் எக்கி தொடுற மாதிரி தான் இருக்கும். கபோர்டெல்லாம் இல்லை, லாக் பண்ணுற மாதிரி. ஸோ எக்கி இழுத்துட்டு ஏதாவது உடச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலன்றாங்க. எப்படி உடஞ்சதுன்னே தெரியலன்றாங்க. ஸோ இது மனசே இல்லை எங்கள் அம்மாவுக்கு இது இப்படி உடஞ்சதை பார்க்கறதுக்கு. இதை வந்து இங்கே கிளாஸ் போட சொல்லிட்டு நம்ம கடையில் கொடுத்துட்டு, நாளைக்கு இவங்க வீட்டில் வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பொங்கல் கூட வாங்கணும். எங்கள் வீட்டுக்காக ஷாப்பிங் பண்ண வந்திருக்கு கூட சொல்லலாம். ஓகேவா? ஆமாம். ஸோ பொங்கல் கூடலாம் வாங்கிட்டு பூ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். ஓகே, சரி போய் கொடு. வா. இப்போயே போட்டு தருவாங்களா? தருவாங்க கிளாஸ். அண்ணா, நாங்கள் இங்கே பொங்கல் கூட வாங்கிட்டு வர போட்டு தரீங்களாண்ணா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணா. அண்ணா கம்மி பண்ணுங்கண்ணா. சரி, போட்டு வைக்கிறீங்களா? சரி, நம்ம போயிட்டு வருமா? 150 ரூபாய் கேட்டிருக்காங்க. சரி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ள போய் பொங்கல் கூட வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா இது பார்க்கிறதுக்கு கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதில் இல்லை. இது கிளாஸ் இல்ல. நம்ம கை வச்சு பார்த்தா தான் இது தெரியும் கிளாஸ் இருக்கா. சரி, வச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் எப்பவுமே இந்த பஸாருக்கு வந்தால் இந்த கடையில் தான் பாத்திரம்லாம் எடுப்போம். லாஸ்ட் டைம் வந்து இங்க தான் வாங்கணும். என்ன வாங்கணும்? அத்தைக்கு அந்த இது. கவலை வாங்கணும். ஆமாம் ஆமாம். ஆமாம், பாத்திர கடையில் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு. என்னது? குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு. பெண்கள் எதை பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கிறது என்பது பெண்களுக்கே உரித்தான ஒன்று. அது இயற்கையா வந்துரும் பாக்குறேன். வரும் 4 அப்பு விட்டா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். எடுத்துட்டு போயிட்டாங்க ஹோட்டலுக்காக. இது சின்னதா வேணும்னு கேட்டாங்க. பொங்க குண்டா தட்டு கரண்டி எல்லாமே தனியா வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதனால குண்டான் தட்டு கரண்டிலாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது பேர் வந்து பொங்க கூடன்னு சொல்லுவாங்க. பொங்க கூட. அப்புறம் இது பொங்க கூட தான். நான் என்ன சொல்கிறது, இந்த கூடையிலலாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ தான் இது மாதிரி அப்போல்லாம் வந்து அந்த முழுகிற கூடையில் தான் எடுத்து போவாங்கல்ல. அது மாதிரி எடுத்து. இப்போல்லாம் காலம் வந்து மாறிடுச்சு. இப்போ பொம்பளைங்களாம் மாறிட்டீங்க. அதனால இது மாதிரி ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க நீங்கள். இது மாதிரி ஸ்டீலில் தான் இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பழங்காலத்தில் அந்த பின்னுவாங்கல்ல, அந்த முறலாம் இருக்குமே, முழுகிற கூட, அந்த கூடலாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஸ்டீல் தான். ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை? திமிரு. அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ட்ரெண்டிங் குண்டா வைக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குண்டான எடுத்து வச்சு பார்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்குது. இதே நம்ம வந்து ஃபைனலாக வாங்கிக்கலாம். இது விலை பேசி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தாங்க அழைப்பாங்கவா. இதே வாங்கிக்கலாம். இதே ஓகே தான். இன்னும் ஒரு ரவுண்டே வந்துட்டு நீ ஒரு ரவுண்ட் வந்துட்டிய. எனக்கு டக்குன்னு எப்படியாவது இங்கேருந்து தள்ளிட்டு போயிடுன்னு நினைக்கிறாங்க. போ இதோ பைய விட்டுட்டு வந்துட்டேன். போ, கிளம்பு காத்து வரட்டும். இல்லை, எனக்கு வந்து மனசு மாறிட ஏதாவது. அப்புறம் மாறு. அதான் 2 அப்பு ஓட்டுற மனசு மாறும். அழகா இருக்கா? என்ன பார்க்க போற? வாங்கி பில்லும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கறது, செக் பண்ணுறது. சொல்லு. வெயிட் 0.872. ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. செம்ம வெயிட்டு. என்னன்னா பெரிய இதோட பெருசாக இருக்குது. அது ரேட் வந்து கம்மியாக இருக்குது கேட்டேன்னா. இது நல்லா குவாலிட்டியாக நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அதனால தான் வந்து விலை வந்து குறைக்கல.
போகலாமா? அங்கே அவர் போட்டு விலை குறைக்கலையா? 396 ரூபாய். ஆமாம் 40 ரூபாய் குறைச்சிட்டாங்க. சரி வா அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்ட பார்ப்போமா? வா. எது எடுத்தாலும் 40 ரூபாய். எல்லாம் ஒரே வெயிட்டு தான். அப்புறம் என்ன? ஓ பேர் வேறு வேறையா? 2 நாளைக்கு முன்னாடி 100, 20, 30 வித்துச்சு. ஆ நேத்து 30. அதனால இன்னைக்கு ஆமாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாளா? முகூர்த்த நாள். ஆ அதனால தான் பூவோட விலையெல்லாம் ஜாஸ்தி. குண்டு மல்லி தான் ஈஸியா இருக்கு கட்டுறதுக்கு. ஓகே போய் வரதுங்காட்டி அவங்க போட்டுங்க. அவங்க இப்போ செக் பண்ணி தராங்க லைட் எரியுதா என்னன்னு பார்ப்போம். லைட் எரியுது சூப்பர். பார்த்து கை எது கிராஷ்லாம் ஒன்றும் இல்லைல்ல? அப்புறம் என்ன அவ்வளோதான் சூப்பர். போட்டு கொடுத்துட்டாங்க. கேளு ஃபோட்டோஸ் எங்களுடைய ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி ஒரே நாள். இப்போ நாங்க போன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணா பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி தருவீங்களா? இந்த சைஸ்ல வேணும். எந்த சைஸ் வேணாலும் போட்டு தருவாங்க. ஓகே. எவ்வளவு ஆகும் இந்த மாதிரி இந்த சைஸ்ல எல்லாம் போட்டு? நல்ல ஃப்ரேமாக. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டேன். நான் நம்ம வீட்டுக்கு நடந்து போகிறேன். கையில் நுங்கு பசங்க நுங்கு வெட்டிகிட்டு இருந்தாங்களா, எனக்கு ஒரு கொலை கொடுன்னா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு அட்டை பாக்ஸ். நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து புளி 10 கிலோ வந்து கொரியர் போட்டு விடணும். ஸோ அதனால் வந்து கடையில் வந்து ஆனால் இந்த மாதிரி 10 கிலோ கொரியர் போட்டு விடணும், ஒரு பிஸ்கெட்டோடைய அட்டை பாக்ஸ் இருந்தால் கொடு அப்படின்னு சொன்னேன்னா கொடுத்தாங்க. போட்டு விட்டுட்டு நான் நடந்து போகிறேன் நம்ம வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் கையில் நுங்கு இருக்குது, அட்டை பாக்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகிறோம். நுங்கு போட்டா அப்படிதான் மாறும். எனக்குமே தெரியாது. ஆமா அப்படிதான் மாறும். நுங்கு பாயாசம் இப்ப நான் குடிக்கலாம்னு பார்த்தா என்னடா அது பீட்ரூட் அம்மா இல்ல ஏதோ குழம்பு நினைச்சு வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்றாங்க. அட பாவில அது நுங்கு பாயாசம் குழம்பு இல்ல. சரி ஓகே திருக்குனூர்ல போய் வந்துட்டியா? போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். சரி குடிங்க, அதுதான் நுங்கு பாயாசம். கிள்ளி போட்ட சாம்பார் அங்க இருக்குது உள்ள வேற கிட்டத்துல. இப்போ வந்து நாங்கள் வந்து வழியில் நுங்கு வாங்கிட்டு வந்தோமா, அந்த நுங்கு வந்து பட்டு வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, சாப்பிட போகிறோம். என் வீட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா வந்து என்ன ஃபீல் பண்ணி சொன்னாங்க, 5 நாளாக அப்பா கிட்ட கண்ணாடி மாற்றிட்டு வான்னு 150 ரூபாயில் மாற்றின்னு வந்துட்டேன். இப்போ எத்தனை நான் திருப்தியாக மாட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆம்பளை புள்ள வேணும். ஸோ இந்த ஆம்பளை புள்ளையே இப்போ நானும் இருக்கேன், பட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கு. ஆமாம், இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய வந்து நான் தான் எங்கள் வீட்டுக்கு தீர்த்து வைப்பேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கல, அப்போ டக்குன்னு ஒன்று நான் தான் பண்ணணும் இல்லையா? பட்டும் இப்போ என் கூட சேர்ந்து பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. குடு ஐயோ நுங்கு கட் பண்ண போற எல்லாத்தையும் இருக்கட்டும். இந்த சாப்பிட்றியா? தர அப்பா உனக்கு வெட்டி தரேன். சூப்பராக இருக்கும் பட்டு. நம்ம ஊர் பசங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க, நம்மளுக்காக கொடுத்தாங்க. நம்மளுக்காக கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன், கொடுத்தாங்க. நல்லா இருக்குதுன்னு, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. காலையில் நுங்கு பாயாசம் ஒன்று சாப்பிட்டோம். அது வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு திருப்தி ஃபீல் கொடுக்கல. நுங்கு இப்படி உறிஞ்சி அதை குடிச்சாதான் அந்த ஒரு ஃபீலே இல்லைப்பட்ட. ஆமாம், நல்லா எப்படியோ வந்து நல்லா நுங்கு எங்களுக்கு வந்து கேட்டோடனே நுங்கு கொடுத்தாங்க. எனக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். ஸோ திருப்தியாக நுங்கு வந்து சாப்பிட்டனால ஒரு நுங்கு சாப்பிட்டாலும் அது வந்து எங்களுக்கு திருப்தியாக ஆமாம்மா ஃபுல்லாக நல்லா வந்து சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு நுங்கு சாப்பிட்றதுக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு.
ஸோ இது மாதிரிலாம் கிடைச்சா கண்டிப்பா தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. பட்டு உனக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு வாங்கி. எனக்கு எல்லாம் அந்த ஆசை இல்லை. உனக்கு ஆசை இல்லைன்னா எங்களுக்கு ஆசை. ஆமாம், இப்போ கூட வாங்கி அந்த உங்களுக்கு தானே கொடுத்தேன் நான் ஒன்றா சாரி. எனக்கு இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, நம்ம போயிட்டு ஃப்ரேம்லாம் மாற்றிட்டு வந்துச்சு. அப்புறமேட்டா நாங்கள் வந்து வீட்டுக்கு ஃப்ரேம் வச்சன் ஃபோட்டோவில் ஃப்ரேம் போடுறதுக்கு ரேட்லாம் கேட்டு வந்தோம். 250, 450, 400, 500 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. கொடுத்த உடனே கைக்கு கொடுத்துருவேன், ஒரு நாள்லாம் இல்லை, 1 மணி நேரத்து வேலை கூட இல்லை, நாங்கள் உடனே கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போட்டுட்டு வந்து நாங்கள் செவுத்துல மாட்டி அதை உங்ககிட்ட நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம மாமா வீட் பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.